கர்த்தருடைய விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We just give glory to the Almighty God for giving this opportunity. இந்த நாளில் கடைசி கால தீர்க்க தரிசன நற்செய்தி கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த அருமையான இந்த சபையின் பாஸ்டர்ஸ், தேவ ஜனங்கள் யாவருக்குமாக கர்த்தர் நாமத்தினாலே நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். Once again we extend our heartfelt thanks to the pastor of this church and all the leaders of this church and all the members and those who participate in this last days prophetic meeting. இந்த ஸ்தலத்திலே இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய கடைசி கால திருச்சுத்தத்தை நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கின்றோம். We are all gathered here together to be called by the Lord to know about the last day prophetical events. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வசனங்கள் முடிய உள்ள வேதப்பகுதி வாசித்து நாம் தியானம் செய்வோம். Book of Matthew chapter 24 from verses 3 to 14 we are going to read and meditate about it. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே 13-14 வசனங்களில் முடிவு பரியந்தம் நடை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று வாசிக்கிறோம். Verses 13 and 14 says, but he who endures to the end shall be saved, and this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come. அருமை ஆண்டவர் சீசர்களுக்கு இந்த பதிலை கொடுத்ததற்குரிய காரணம் என்ன? சீசர்கள் அவரிடத்திலே 2 கேள்விகளை கேட்கிறார்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, according to verse number 3, disciples asked 2 questions unto Jesus. The Lord Jesus gave 2 answers for their questions here. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று 2 கேள்விகளை கேட்கிறார்கள் ஆண்டவரிடமாய். Disciples asked Jesus these 2 questions. Tell us, O Lord, when will these things take place? Number 1. And number 2, what will be the sign of your coming and of the end of the age? This is the second question. அருமை இரட்சகருடைய வருகையும் அதை சார்ந்து உண்டாகக்கூடிய முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று அருமை இரட்சகரிடமாய் கேட்கிறார்கள். Their question was, when will your coming take place and what will be the sign for your coming? அதற்கு பதிலாக ஆண்டவர் நான் வாசித்த 13-14 வசனங்களிலே முடிவு பரியந்தவன் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான், ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷ பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று பதில் சொல்லுகிறான். The reply for those questions written in
13 and 14 there. But he who endures to the end shall be saved. That is the first answer. Number 2, the gospel of this gospel of the kingdom will be preached in all the world and as a witness to all the nations, and then the end will come. This is the second answer. ஆண்டவருடைய வருகை தேவ ஜனங்களுக்கு நடைபெற வேண்டும் என்றால், ஒன்று, முடிவான காலம் வரைக்கும் முடிவான காலத்தில் வெளிப்பட இருக்கும் ரட்சிப்புக்கு அவர்கள் பாத்திரராக முதலாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். For the end of the days to be take place, people have to stood fast in their faith until the end, then they can be saved. இரண்டாவதாக, முடிவான ரட்சிப்புக்கு தகுதி அடையும்படியான சுவிசேஷம் வெளிப்படும் ராஜ்யம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். Number 2, the preaching of the gospel of the kingdom has to be preached to all the nations, to all the people. That has to be take place.